உண்மையில் நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் இந்தியால எப்போது நடந்தது? நீட் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது? நீட்டிலிருந்து விலக்கு கொடுக்கும் அதிகாரம் உண்மையிலேயே யாருக்கு உள்ளது? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நீட் தேர்வு விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. நீட் தேர்வு விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கிவிட்டது என்றால் தேர்தல் நெருங்குகிறது என்று பொருள். தேர்தல் வருகிறப்பெல்லாம் நீட் தேர்வு விஷயம் சூடு பிடிக்கும். இப்போ மீண்டும் அது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. அது எங்க இருந்து அப்படின்னா தமிழக சட்டப்பேரவையிலிருந்து. அதாவது தமிழக சட்டப்பேரவையில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீது நேற்று திங்கட்கிழமை விவாதம் நடைபெற்றது. அப்போ இந்த நீட் விவகாரத்தை தொடங்கி வைத்தார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். அவர் அந்த விவாதத்துல பங்கெடுத்து பேசுகிறார். பேசுறப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியின் போது 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. எதுக்காக அனுமதி கொடுத்தது? நீட் தேர்வு என்னும் துரோகத்துக்கு ஈடாக கொடுத்ததுதான் மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அதாவது நீட் தேர்வை அனுமதித்ததே அதிமுக அரசு தான். அந்த துரோகத்துக்கு ஈடா 11 மெடிக்கல் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கியது அப்படின்னார். முதல்ல இதுவே அர்த்தமற்ற ஒரு பேச்சு. என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே நீட்டை அனுமதித்து இருக்கின்றன. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அனுமதித்திருக்கிறது. காங்கிரஸ் ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களில் நீட் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளத்தில் நீட் இருக்கிறது. அப்போ எல்லா மாநிலங்களுமே நீட்டை அனுமதித்து இருக்கிறப்போ அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரே ஆண்டுல 11 மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ற அனுமதியை மத்திய அரசு வழங்கல. ஆனால் தமிழகத்துக்கு மட்டும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த போது மத்திய அரசு வழங்கியது என்றால் அதற்கு என்ன காரணம்? நீட்டுக்கு ஈடாவா தந்திருக்க முடியும்? 2 காரணம் இருக்கணும். ஒன்று, தமிழகத்தின் மீது மத்திய அரசு வைத்திருந்த அதீத மரியாதை. தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் காட்டாமல் மோடியின் அரசு வாரி கொடுத்தது. இன்னொன்று, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்தது. இந்த 2 தான் காரணமே ஒழிய மற்றபடி நீட்டுக்கு ஈடாக அல்ல. ஆனால் இந்த விதமா சிவசங்கர் பேசினதும் அதற்கு முன்னாள் முதல்வரும் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான பதிலை சொல்லுகிறார். அவர் என்ன சட்டப்பேரவையில் சொன்னார் அப்படின்னா, 2010ஆம் ஆண்டு நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. அப்போது மத்தியில் யாருடைய ஆட்சி இருந்தது? மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி இருந்தது. அன்றைக்கு மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் தான் நீட் அறிவிக்கையை கொண்டு வந்தார். அப்போதே நீட்டை வரவிடாமல் தடுக்க முயற்சி செய்த ஒரே கட்சி அதிமுக தான். டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நீட் தேர்வை கொண்டு வந்ததால் தான் அத்தனை பிரச்சனையும். நீட் தேர்வு குறித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த போது நீட்டுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருடைய மனைவி வாதாடினார். நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததும் நீட் தேர்வு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாக அவர் கூறினார் என்று எடப்பாடியார் சுட்டிக்காட்டினார். அப்போது பேசிய முதல்வர் ஸ்டாலின், நீட் தேர்வு முறையை யார் கொண்டு வந்தது? அதை கொண்டு வந்த காரணத்தினால் தான் இவ்வளவு சிக்கல் என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். அந்த சிக்கலை சரி செய்வதற்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறா தவறில்லையோ அந்த வாதத்துக்குள் செல்ல விரும்பவில்லை. இப்போது இருக்கக்கூடிய நீட் தேர்வு முறையை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணியை விட்டு விலகுவோம் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? இதுதான் என் கேள்வி என்றார். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, 2 நாட்களுக்கு முன்பு வேறொரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முதல்வர் வரவேற்றார். நீட் தேர்வு விவகாரத்திலும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பின்படித்தான் நீட் தேர்வு இப்போதும் அமல் செய்யப்பட்டு வருகிறது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசால் செயல்பட முடியுமா என்று கேட்டார். இதுல ஒரு பிரில்லியண்டான ஆன்சரை அவர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார்.
அதாவது ஸ்டாலின் என்ன கேட்கிறாருன்னா, நீட் தேர்வை நீங்க ரத்து செய்யணும், இந்த நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணியில இருப்போம், அப்படி இல்லைன்னா கூட்டணியை விட்டு வெளியில போவோம்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்றாருன்னா, நீட் தேர்வு சம்பந்தமா முடிவெடுக்கிற அதிகாரம் மத்திய அரசே கிடையாது, உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பு அமல்படுத்த தவிர்த்து வேற சாய்ஸ் இல்ல. சில நாட்களுக்கு முன்னால உச்ச நீதிமன்றம் இந்த கவர்னர் விஷயத்துல தீர்ப்பு தந்தது நீங்க வரவேற்று இருப்பீங்க. இப்ப அந்த தீர்ப்பு மத்திய அரசை கட்டுப்படுத்தும். இப்ப அதுக்குத்தான் மத்திய அரசு வேற என்ன செய்யலாம், மேல்முறையீடு போகலாமா அப்படின்னா பல கோணத்துல யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த தீர்ப்பு மத்திய அரசை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான். இப்ப அதே போல நீட் தேர்வும் எதன் மூலமா வந்தது? உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக வந்தது. அப்படிங்கிறப்போ அந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசால எப்படி செய்ய முடியும், எப்படி செயல்பட முடியும்? அப்படி செயல்பட முடியாது. அப்படிங்கிறப்போ மத்திய அரசை தன்வசம் வைத்திருக்கிற கட்சியை பார்த்து நீட்டை ரத்து செய்தால்தான் உங்களோட கூட்டணி நாங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதற்கான அதிகாரம் மத்திய அரசே கிடையாது, அந்த கட்சிட்டே கிடையாது. நீட்டை ரத்து செய்யணும் இல்லாட்டி விலக்கு தரணும்னா அதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா ரொம்ப சட்டிலான விதத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார். பட் அவர் சொல்லி இருக்கிறது மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ரொம்ப ஒரு சட்டிலா ரொம்ப நுட்பமாக அதை சுட்டி காட்டி இருக்கிறார். இப்போ திடீரென்று கிளம்பி இருக்கிற நீட் தொடர்பான இந்த வாத பிரதிவாதங்கள் மூலம் நீட் விவகாரம் மீண்டும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது. எனவே நீட் தொடர்பாக கருத்தியல் ரீதியாக நம்முடைய நேயர்கள் புரிந்து கொள்வதற்கு 4 முக்கிய கேள்விகளை முன்வைக்கிறோம். இந்த 4 முக்கிய கேள்விகளுக்கு விடை காண வேண்டியது மிக மிக அவசியம். இந்த 4 கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொண்டு விட்டால் நீட் சம்பந்தப்பட்ட அடிப்படை விஷயங்களை அனைவரும் புரிந்து கொண்டு விட முடியும். முதல் கேள்வி, உண்மையில் நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? இரண்டாவது, ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் இந்தியால எப்போது நடந்தது? மூன்றாவது கேள்வி, நீட் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது? நாலாவது, நீட்டிலிருந்து விலக்கு கொடுக்கும் அதிகாரம் உண்மையிலேயே யாருக்கு உள்ளது? இந்த 4 விஷயத்துக்கு விடை கிடைச்சாச்சுன்னா நீட்டை தெளிவாக புரிந்து கொண்டு விடலாம். சரி, முதல் கேள்வி, உண்மையில் நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? இது தொடர்பா 2024 ஜூலை 31 நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல பேசுறப்பவே ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறது. அது அவங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க, அதை வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். நீட் வாஸ் நோட்டிஃபைட் இன் December 2010. It was led by then DMK Minister Gandhi Selvan, who served as MOS for Health and Family as part of the Congress-led UPA 2 government. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. When was NEET notified? In 2010, December 2010, with its implementation. Who was leading the implementation at that time? It was led by the then DMK Minister Gandhi Selvan, who served as MOS for Health and Family Welfare as part of the Congress-led UPA 2 government. So it was brought at that time. அதாவது காங்கிரஸ் தலைமையிலான மன்மோகன் சிங் தலைமையிலான அரசில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதாவது சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த டிஎம்கேனுடைய நாமக்கல் எம்பியான காந்தி செல்வன் தான் இந்த நீட்டுக்கான அறிவிக்கையை தாக்கல் செய்கிறார். 2010 அவர் ராஜ்யசபாவில் தாக்கல் செய்கிறார். லோக்சபால யார் தாக்கல் செய்தார் அப்படின்னா அதே துறையினுடைய கேபினெட் மினிஸ்டராக இருந்த குலாம் நபி ஆசாத் தாக்கல் செய்தார். சோ நீட் தேர்வை முதலில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா 2010 மன்மோகன் சிங்குடைய அரசு கொண்டு வந்தது. அதை தாக்கல் செய்தது லோக்சபால குலாம் நபி ஆசாத், ராஜ்யசபால திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன், அவர் நாமக்கல் எம்பி, அவர் தாக்கல் செய்தார். காந்தி செல்வன் தான் இந்த நீட்டை தாக்கல் செய்தார் என்பதை நிர்மலா சீதாராமன் அல்ல, நான் அல்ல, விக்கிபீடியா கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. விக்கிபீடியா, அதாவது நீங்க கூகுளுக்கு போய் காந்தி செல்வன் தமிழ்ல அடிச்சு பாருங்க, அந்த தமிழ் விக்கிபீடியா அவரை பற்றி சொல்றப்போ ஒரு இடத்துல சொல்லுகிறது,
மத்திய குடும்ப நலத்துறை துணை அமைச்சராக 2009 முதல் 2013 வரை பணியாற்றி உள்ளார். அந்த காலகட்டத்தில் இவர்தான் நீட் தேர்வை கொண்டு வந்தார். இதை நான் சொல்லல, விக்கிபீடியா சொல்லுகிறது. அப்போ நீட் தேர்வை யார் கொண்டு வந்தா தெரிஞ்சாச்சா? சோ இது முடிஞ்சுதா? இரண்டாவது, முதல் நீட் தேர்வு எப்போது நடந்தது? அதற்கும் நிர்மலா சீதாராமன் ஒரு முக்கியமான பதிலை சொல்லுகிறார். In 2013 the first NEET exam took place அப்படின்னு ஃப்ளோர்ல அவர் சொல்லுகிறார். In 2012, the UPA 2.0 introduced NEET undergraduate for medical examinations as well, medical admissions. And 2013, the first exam took place. All during UPA 2013, the exam took place. முதல் நீட் தேர்வு 2013 மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அப்போது பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், ஆட்சி செய்தது காங்கிரஸ். அந்த காங்கிரசுடைய ஆட்சியில் திமுக பங்கெடுத்தது. இது உண்மை, வரலாற்று உண்மை. ஆனால் இந்த தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்படல. அதுக்கு என்ன காரணம்? அதாவது 2013 மே 5ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்று முடிந்தவுடன் வேலூர் கிறிஸ்டியன் காலேஜ் உள்பட பல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அவங்க தங்களுடைய பிரேயர்ல என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI நடத்துகிறது. இந்திய மருத்துவ கவுன்சில் அப்படிங்கிறது மருத்துவக் கல்லூரிகளை அங்கீகரிப்பதற்கான ஒரு அமைப்பு. அது அகாடமிக் பாடி கிடையாது. அப்படிங்கிறப்போ அவர்கள் எப்படி தேர்வை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்குமெண்ட் அடிப்படையா வச்சு அவங்க நீட்டுக்கு எதிராக வழக்கு தொடுத்தார்கள். அவங்களுடைய பேசிக் பிரேயர் என்னன்னா, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். அதாவது நீட் தேர்வு நடந்தது 2013 மே 5ஆம் தேதி. அடுத்த நாளே அவசரமா வேலூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஜஸ்ட் 2 monthsல, அதாவது 2013 ஜூலை 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பை வழங்கியவர் உச்ச நீதிமன்றத்துடைய அன்றைய தலைமை நீதிபதி அல்தமஸ் கபீர். அன்னைக்கு தான் அவர் ரிட்டையர் ஆறாரு. ரிட்டையர் ஆற அன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த தீர்ப்புல அவரோட இன்னும் 2 நீதிபதிகள், மொத்தம் 3 பேர் கொண்ட பெஞ்ச். அந்த பெஞ்சில் 2:1 அப்படிங்கிற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, நடந்து முடிந்திருக்கிற நீட் தேர்வு செல்லாது, அது அரசமைப்பு சட்டத்துக்கே புறம்பானது, எனவே அந்த நீட் தேர்வுடைய முடிவை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சோ முதல் நீட் தேர்வு 2013 மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றும் அதனுடைய முடிவு வரவில்லை. காரணம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. சரி, அந்த தீர்ப்பை எதிர்த்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே இந்திய மெடிக்கல் கவுன்சில் அப்பீலுக்கு போறாங்க. சோ அப்பீலுக்கு போனதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, அப்பவும் அந்த ஆட்சியில் திமுக பங்கெடுத்தது. இது வரலாற்று உண்மை. அந்த மேல்முறையீட்டு மனு மீது 2016 ஏப்ரல் 11ஆம் தேதி இந்திய அரசமைப்பு சாசன பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தீர்ப்பளித்தது. அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் 5 நீதிபதிகள் இடம்பெற்றிருந்தார்கள். AR தவே, AK சிக்ரி, RK அகர்வால், ஆதர்ஷ் குமார் கோயல் மற்றும் R பானுமதி. சோ 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், அரசமைப்பு சாசன பெஞ்ச். அந்த தீர்ப்பு என்ன கூறியது அப்படின்னா, இதற்கு முன்னால 2013 அல்தமஸ் கபீர் கொடுத்தார் இல்லையா தீர்ப்பு, அதாவது நீட் தேர்வு கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த தீர்ப்பை இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் திரும்ப பெற்றுக் கொண்டது. ரத்து செய்யல, தள்ளுபடி செய்யல. அதற்கு பதிலா அல்தமஸ் கபீர் கொடுத்த தீர்ப்பை திரும்ப பெற்றுக் கொண்டது, விட்ரா பண்ணிட்டார். அதுக்கு என்ன காரணம்? இந்த 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்னால 2013 அல்தமஸ் கபீர் கொடுத்த தீர்ப்பை வாசிச்சு பார்க்கிறார். எப்போதுமே தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னால நீதிபதிகள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள்.
அவங்க பேசிக்கிறத மினிட்ஸ் மாதிரி குறிப்பெடுத்து வச்சிருப்பாங்க. அது கான்பிடென்ஷியல், யாருமே பார்க்க முடியாது. நீதிபதிகள், சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் மட்டுமே பார்வையிட முடியும். அப்படிங்கிறப்ப இந்த 5 நீதிபதிகளும் இதுக்கு முன்னால அல்தமஸ் கபீர் தீர்ப்பு கொடுத்தப்போ அவங்க மினிட்ஸ்ல அவங்க என்ன சொல்லி இருந்தாங்க, என்ன பேசிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா மினிட்ஸ் போட்டிருக்கு, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, வெறும் வெத்து காகிதம், வெறும் ஒயிட் பேப்பரா இருக்கு. அப்பதான் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து, லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில நீதிபதிகள் கொஞ்சம் கூட மைண்ட் அப்ளை பண்ணாமல், மினிட்ஸ்ல எதுவுமே பதிவாகல, அவங்களுக்குள்ள ஒண்ணுமே பேசிக்காம மனம் போனவாறு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முந்தைய தீர்ப்பை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். பொதுவா உச்ச நீதிமன்றத்துல பழைய தீர்ப்பை திரும்ப பெற்றுக் கொள்வது, வித்ரா பண்றது அப்படிங்கிறது அரிதினும் அரிதான நிகழ்வு. அந்த அரிதான நிகழ்வு நீட் தேர்வில் நடந்தது. இப்ப இந்த தீர்ப்பை தொடர்ந்து 2016 ஏப்ரல் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 11 தான் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 16-17 நாள்ல 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு, அதாவது AR தவே, SK சிங் மற்றும் AK கோயல் ஆகியோரை கொண்ட அமர்வு நீட்டை 2 கட்டமாக நடத்துவதற்கு உத்தரவிட்டது. இதன் மூலம் நீட் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இப்ப இந்த வழக்குகள்லாம் நடந்து நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த காலகட்டத்தில் தான் நீட்டுக்கு ஆதரவாக ப. சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் கோர்ட்டுல ஆஜரானார். நீட்டுக்கு ஆதரவா தீர்ப்பு வந்ததும் அவர் தெளிவாக ஒன்றை கூறினார், இனி யாராலும் நீட் தேர்வை ஒன்றும் செய்ய முடியாது. உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தேவையே இல்லாமல் தமிழக மக்களை திசை திருப்பி இவ்வளவு நாள் தாமதித்து அவர்கள் மக்களை திசை திருப்பி இருந்தார்கள் தமிழக அரசு. இப்பொழுது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. பேசாமல் நீட் தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்ய பாருங்கள் என்று அறிவுரை கூறினார். இந்த அறிவுரை திமுகவுக்கு சேர்த்து அவர் கூறினார். சோ இதுதான் நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வரலாறு. நீதிமன்றம் எப்பப்ப தீர்ப்பு கொடுத்தது. சோ நீட் தொடர்பாக நீதிமன்றம் 3 தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. முதல் தீர்ப்பு நீட்டுக்கு எதிராக இருந்தது. அதற்கு பிறகு 2016 ஏப்ரல் 11 வந்த தீர்ப்பும், 2016 ஏப்ரல் 28ஆம் தேதி வந்த தீர்ப்பும் நீட்டுக்கு ஆதரவாக அமைந்தது. கடைசியா 2016 ஏப்ரல் 28ஆம் தேதி 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பின்படி இன்றைக்கு வரைக்கும் நீட் நடத்தப்பட்டு வருகிறது. ஆக நீட்டினுடைய அமலாக்கத்துக்கு காரணமே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அப்படின்னா நீட்டுக்கு விலக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க கோரி பெற வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்திடம் தான் முறையிட முடியும். இப்ப 2014 நீட்டை அமல்படுத்தணும்னு சொன்னதுமே அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா உடனே உச்ச நீதிமன்றத்தை நாடினார். என்னுடைய மாணவர்கள் இது போன்ற போட்டித் தேர்வுக்கு இன்னும் பழக்கமாகவில்லை, ஓராண்டு விதிவிலக்கு தாருங்கள் அப்படின்னு அவர் கேட்டார். ஓராண்டு மட்டும் தமிழகத்துக்கு விதிவிலக்கு தரப்பட்டது. சோ அந்த 2வதா வந்த அந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க நடைபெற்ற, தமிழகத்துல நடக்கல, பிகாஸ் ஆஃப் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு திரும்பவும் நீட் எக்ஸாம் வர்றப்போ ஜெயலலிதா திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு மூவ் பண்றாங்க. எங்களுக்கு நிரந்தர விலக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, இது போன்ற போட்டித் தேர்வு இந்தியா முழுக்க நடக்கிற போது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நாங்கள் தனியாக சலுகை வழங்க முடியாது. எனவே நீங்கள் கேட்டீர்கள், ஓராண்டுக்கு கொடுத்தோம், அவ்வளவுதான். இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் எந்த விலக்கும் தர முடியாது. எனவே நீட் தேர்வை எதிர்கொள்ள உங்கள் மாணவர்களை பழக்குங்கள் என்று சொல்லிவிட்டார். அதிலிருந்து நீட் தேர்வு, அதாவது 2017 தமிழகத்தில் அமலானது. அதனால நீட் தேர்வை தடுப்பதற்கு அதிமுக அத்தனை முயற்சியும் எடுத்தது. ஆனா நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவுடைய காந்தி செல்வன், அதுல பங்கெடுத்தது திமுக. அதை விட இன்னொன்று சொல்லணும், காந்தி செல்வனும் குலாம் நபி ஆசாதும் பார்லிமெண்ட்ல நீட் தேர்வுக்கான ப்ரொபோசலை கொண்டு வர்றப்போ அதிமுக எம்பிக்கள் 2 அவையிலுமே அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். தொடர்ந்து கண்டினியூஸா நீட்டை எதிர்த்தது அதிமுக.
ஆனால் திமுக முதல்ல நீட்டை கொண்டு வந்துட்டு பாப்புலர் சென்டிமெண்ட்ஸ் நீட்டுக்கு எதிராக இருக்குன்னு தெரிஞ்சதும் நீட்டை எதிர்ப்பது போல இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ இப்போ வரைக்கும் உண்மையில் நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? முதல் நீட் தேர்வு எப்போது நடந்தது? நீட் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுத்து எல்லாம் பார்த்தோம். கடைசி கேள்வி, நீட்டிலிருந்து விலக்கு கொடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அதுக்கு இப்ப பார்த்துட்டோம். என்னன்னா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் தான் அமல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால உச்ச நீதிமன்றம் பார்த்து விலக்கு தந்தால் மட்டுமே நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும். அந்த அதிகாரம் கூட மத்திய அரசு கிடையாது. உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டால் மத்திய அரசு அதை செயல்படுத்தும். இதத்தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படித்தான் அமல் செய்யப்பட்டு வருகிறது. உச்ச நீதிமன்றமே அப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறப்போ மத்திய அரசாக ஏதேனும் ஒன்றை செய்ய முடியுமா? மத்திய அரசு நாங்க நீட்டை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்ல முடியுமா? அந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசால் செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. சரியான கேள்வி கேட்டு இருக்கிறார். இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லி ஆகும். அதாவது இந்த நீட்டுக்கு எதிராக நீட்டை வச்சு ஒரு அரசியல் பண்றது, நீட்டுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் குறித்து 2017 ஆண்டு மார்ச் 15 சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி கிருபாகரன் அவர்கள் ரொம்ப வேலிட் கொஸ்டின் ஒன்று எழுப்பினார். அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, நீட் தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்காத போது தமிழ்நாடு மட்டும் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? மற்ற மாநில மாணவர்களை விட நம் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட மாட்டார்கள் என்று கருதுகிறீர்களா? நீட்டை எதிர்ப்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டாமா? தமிழக மாணவர்களின் திறமையை, தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை குறைத்து மதிப்பீடு செய்கிறீர்களா என்று நீதிபதி கிருபாகரன் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அதாவது நீட்ட தொடக்கத்துல தமிழகத்தோடு சேர்ந்து ஆந்திரம், தெலுங்கானா, மகாராஷ்டிரம், குஜராத் ஆகிய மாநிலங்களும் எதிர்த்தன. மோடியினுடைய குஜராத் கூட தொடக்கத்தில் நீட்டை எதிர்த்தது. ஆனால் அவை அனைத்தும் மாநில மொழிகளிலும் வினாத்தாள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் கிடைத்தவுடன் தங்கள் எதிர்ப்பை கைவிட்டன. 2017 பிறகு தமிழ், தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, மராத்தி, ஒரியா, குஜராத்தி, அஸ்ஸாமி, உருது, ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய அனைத்து மொழிகளிலும் நீட் வினாத்தாள் அமைக்கப்படுகிறது. இன்னைக்கு நீட் வினாத்தாள் தமிழிலேயே கொடுக்கப்படுகிறது. மாநில மொழிகள்ல நீட் வினாத்தாள் வருகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்மோடு நீட்டை எதிர்த்தவர்கள் எல்லோருமே அந்த நீட்டை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி தன்னுடைய மாணவர்களை தயார் செய்து கொண்டு சிறப்பான முறையில் நீட்டை எதிர்கொண்டு டாக்டர்களாகி வருகின்றனர். ஆனால் இன்னைக்கும் நாம மட்டும் அதே நிலைப்பாட்டில் தொடர்கிறோம். இப்ப நீட்டுங்கிற ஒண்ணு வந்ததுனால தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடிய திட்டமே வந்தது. நீட் அமலாகாத காலத்திலேயே வருஷத்துக்கு அரசு பள்ளி மாணவர்கள் 10 பேர், அதாவது மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் எம்பிபிஎஸ்க்கு செலக்ட் ஆறாங்களோ அதுல வெறும் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவ்வளவுக்கு தான் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பிறகு வருடம் தோறும் மெடிக்கல் காலேஜில் 400 to 500 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ்க்கு உள்ள என்ட்ராயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கிராமத்துல எங்க போய் பார்த்தாலும் ஒரு 10 குடும்பத்திலேயே 20 குடும்பத்துல யாரோ ஒருத்தர் என் பையன் இங்க எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நீட்டு வந்ததற்கு பிறகுதான் இந்த 7.5% உள்ஒதுக்கீடு தேவைப்பட்டதை கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னால தேவைப்படலையான்ல, அதுக்கு முன்னால முழுக்க அரசு பள்ளி மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்தார்கள். நீட் தேர்வுக்கு முன்னால அரசு பள்ளி மாணவர்கள் வருஷத்துக்கு 10 பேர் செலக்ட் ஆனா அதிசயம். சரி, அரசு பள்ளி மாணவர்கள் 10 பேர் செலக்ட் ஆனா அதிசயம். அப்படி எந்த பள்ளி மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? இந்த திருச்செங்கோடு, நாமக்கல் இந்த பகுதியில் இந்த கோழிப்பண்ணையை நடத்தி கொண்டிருந்தவர்கள் நடத்திய பள்ளிகள்ல அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டா
திட்டவட்டமா நமக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் 12 லட்சம் சொல்லி +2 படிக்கிறதுக்கு ஹாஸ்டல்ல தங்கி +2 படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்க பல பேரண்ட்ஸுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அந்த ஸ்கூல்ல இருந்து தான் பெரும்பாலானவர்கள் எம்பிபிஎஸ்க்கு தேர்வாகி கொண்டிருந்தார்கள். அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நீட் அமல் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் 2017. 2017க்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாட்டில் டோட்டல் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 40% பேர் இந்த திருச்செங்கோடு, நாமக்கல் இந்த பெல்ட் சேர்ந்த ஒரு 2-3 ஸ்கூல்ல இருந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, வெறும் 2-3 ஸ்கூல்ல இருந்து மொத்த ஸ்டேட்னுடைய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல 40-45 விழுக்காடு பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள் என்றால் இது யாருக்கான கல்வி திட்டமா இதற்கு முன்னால இருந்தது? நீட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கிராமத்துல இருக்கிறவங்க எல்லோருக்குமான வாய்ப்பாக எம்பிபிஎஸ் மாறியது. சாதாரண ஏழை கூட படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்குத்தான் வந்திருக்கிறது. அதுலயும் இதற்கு முந்தைய அதிமுக அரசு, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த 7.5% உள்ஒதுக்கீடு ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அது ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டமாகும். அதன் மூலம் நிஜமாகவே கிராமத்துல இருந்து அரசு பள்ளிகள்ல படிச்ச ஏராளமானவங்க, வருஷத்துக்கு 400ல இருந்து 500 பேர்னா என்ன சாதாரண எண்ணிக்கையா எம்பிபிஎஸ் படிக்கிறது. சோ இந்த எம்பிபிஎஸ் தொடர்பா நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்ததே நீட் வந்ததுக்கு பிறகுதான். ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, நீட்டை தமிழகத்தின் வில்லனாக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நீட்டினால் தமிழகத்துக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. அதான் இதை வில்லனாக்கி ஒரு பெரிய பிரச்சாரம் அரசியல் ரீதியா போயிட்டு இருக்கும். சோ அந்த பிரச்சாரத்தினுடைய தீவிரத்துல இந்த நீட்டினால் விளைந்த நன்மை நம் மனசிலேயே ஒட்டாமல் போய்விடும். அந்த வேலையைத்தான் இப்ப திமுக பார்த்து கொண்டிருக்கிறது. என்றாலும் நீட் விஷயத்துல நாம் தெளிவாக உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நீட் தொடர்பான அடிப்படை கேள்விகளை எழுப்பி நாம் பதில் சொல்லி இருக்கிறோம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.